டே 2 மதுரை. இப்போ வந்து காலைல 5 மணி ஷார்ப்பு, 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு அந்த ரேப்பிடோ அண்ணன் ஃபோன் பண்ணிட்டாங்க. என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஸோ அவருக்கு கால் பண்ணி ரெடி ஆகிட்டேன்னு சொல்லி கிளம்பணும். போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும். போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காந்தி மியூசியம் மட்டும் பாக்கி இருக்குது என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில். அதையும் பார்த்துட்டு அவ்வளோதான். நாளைக்கு சென்னை. நண்பர்களே, சரியான டிசப்பாயின்மெண்ட் அகைன். மீனாட்சி அம்மன் கோயில் மூடிட்டாங்க போல இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் முருகனோட திருக்கல்யாணமா, அதனால வந்து நேற்று 3 மணியோட சரியாகலாம். அதனால இன்னைக்கு எதுவும் கிடையாது, சுற்றி வேணா பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. காலங்காத்தால என்ன ஆச்சுன்னா வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து அந்த இப்போ வந்து பங்குனி மாதம் இது போல் இருக்குது. அதனால் வந்து இங்கேருந்து திருப்பரங்குன்றம் போயிடுவாங்க போல். போய் அங்கே வந்து முருகரோட திருமணத்தை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி இல்லை. இது வந்து நிறையா மதுரையில் இருக்கிறவங்களுக்கே இந்த விஷயம் வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து காலங்காத்தால 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு இங்கே வந்து 5 மணிக்கு கிளம்பி இங்கே வந்து கடைசியில் இதுவாச்சு. பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மீனாட்சி அம்மனை நேரில் பார்க்க முடியலனாலும் அங்கங்கே மீனாட்சி அம்மன் சிலையெல்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு மியூசியம் உள்ள ஒன்று இருக்குது. மியூசியம் வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா சுத்தமாக மெயின்டெனன்ஸே இல்லை. மெயின்டெனன்ஸ் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னொன்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிளாஸ் மரம் பெட்டியில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ கிளாஸ் மரம் பெட்டியில் தான் வைக்கிறாங்க. என்ன நம்ம ஆட்கள்கிட்ட பிரச்சனைனா அந்த கிளாஸ் மரம் பெட்டியில் ஏதாவது ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே விசிட்டிங் கார்டு எடுத்து உள்ளே தள்ளிடுறது, வெட்டிங் இன்விடேஷன் தள்ளுறது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, காசு இதெல்லாத்தையும் போடுறாங்க. அதுவே இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் போடுறாங்க. உங்கள் இன்விடேஷன்லாம் கொடுத்து என்ன பண்ண போகிறாரு கடவுளை வச்சுக்கிட்டுன்னு எனக்கு புரியல. ஃபோட்டோ, காசு எதுக்கு? அதை யாருக்காச்சும் கொடுத்தாலாச்சும் பரவாயில்ல, இல்லை உண்டியலில் போடலாம், இல்லை தட்டில் போடலாம். எத்தனையோ விஷயம் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் அதை தூக்கி உள்ளே போட்டு சொருகி வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து உள்ளே ஃபுல்லாக ஒட்டடை படிஞ்சு தூசி படிஞ்சு எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா செமையாக இருக்கும். ஆக்சுவலாக 5 ரூபா தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸு. நீ 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 50,000 பேசாத அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். பட் இதெல்லாமே நம்மளோட கல்ச்சர் இல்லையா? இது வந்து பல வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம். அங்கே அதை விஷயத்தை நம்ம தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நீட் பண்ணலாம். இந்த உள்ளே இருக்கிற அந்த காயின்ஸு, இந்த விசிட்டிங் கார்டு, ஃபோட்டோ, வெட்டிங் இன்விடேஷன் எல்லாத்தையும் தூக்கி இப்போ வேறு எங்கேயாச்சும் போடலாம். காசையாச்சும் உண்டியலில் போடலாம். உண்டியலில் போட்டால் கோயிலுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்யலாம். இல்லை ஒரு 4 ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரலாம். ஏதோ ஒன்று பண்ணலாம். அவங்க காசெல்லாம் தூக்கி உள்ளே போடுறதுக்கு. அவ்வளோ அழகழகாக செதுக்கி வச்சுருக்காங்க சிற்பங்கள்லாம். இதெல்லாம் இன்றைக்கி டெக்னாலஜியில் பண்ணிடலாம். ஆனால் அதே ஒன்றும் தெரியாமல் டெக்னாலஜியே எதுவும் இல்லாமல் இது இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த அவங்களாம் மைண்டில் இமேஜினேஷன் பண்ணிட்டு பண்ணுறதுன்றதுலாம் வந்து பீக் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. நம்மளால் க்ரியேட்டிவ்லாம் சொல்கிறதுக்குலாம் நமக்கு தகுதியே இல்லை சொல்லப்போனால். அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஒவ்வொரு சிலையிலையுமே. மீனாட்சி அம்மன் கோயில் வந்து மீனாட்சியை பார்க்க முடியலனாலும் மற்ற விஷயங்களை பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குது. டிசப்பாயின்மெண்ட்டான்னு கேட்டால் மே நாட் பின்னு சொல்லலாம். பட் இதில் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த மியூசியம் பார்த்தது தான். நிறையா ரெனோவேஷன் வேறு போயிட்டுருக்கு போல இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெனோவேஷன் ஒர்க்கு இங்கே அங்கெல்லாம் போயிட்டுருக்கு. ரெனோவேஷன் வேறு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா ப்ராபப்ளி இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஒரு கும்பாபிஷேகம் ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டே நம்பர் 2. த ஃபேமஸ் கோபு ஐயங்கார் கடைக்கு வந்துட்டோம். கோபு ஐயங்கார் வந்திருக்கேன். ஃபேமஸான நெய்ப்பொடி தோசையும் வடையும் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இது பயங்கர ஃபேமஸான ஒரு ஹோட்டல். ரொம்ப வருஷமாக இருக்குது. எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து இந்த கடையை சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர ஓல்டான ஒரு ஹோட்டல் அது. நான் சின்ன வயசில் வந்த ஞாபகம் இருக்குது எனக்கு ஒரு 15-16 வயசில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தேன். பார்ப்போம் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வர வந்துருச்சு.
நன்றி. அடுத்து ஒரு காஃபி. கோபு எங்கரில் சாப்பிட்டேன். என்னென்னா வந்து ஒரு கீ பொடி தோசை, ஒரு வடை, ஒரு காஃபி எல்லாம் சேர்த்து 150 ஆச்சு. கீ பொடி தோசை இதுவே பயங்கர ஃபீலிங்காக இருந்துச்சு. யூஸ்வலாக நான் இதை போக ஏதோ ஒரு வடையோ ஏதோ ஒன்று சாப்பிட ட்ரை பண்ணுவேன். பட்டு இந்த கீ பொடி தோசையே நல்லா ஹெவியாக இருந்ததுனால அதோடு முடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. காஃபி கொஞ்சம் ஓகே, மற்றபடி வந்து கீ பொடி தோசை நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்த்து வருமா? ஒர்த்து தான். ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்குள்ளே வந்திருக்கோம். ஆயுதங்கள், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பழையர் பழங்குடியினரோட பொருட்கள், இதெல்லாம் அவங்க பொருட்கள். அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயிலோட மாடல் வச்சுருக்காங்க. பயங்கரமாக ஒரு மாடலு வேற லெவலில் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த காலத்து பெயிண்டிங்ஸ், பாறை ஓவியங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போவோம். இது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோயிலோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, அழகர் டெம்பிள். அதுக்கப்புறம் வந்து சாமியோட எல்லாமே வச்சுருக்காங்க. சென்ட் மேரிஸ் சர்ச்சு நம்ம போன எபிசோடில் கூட சர்ச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஹெவி வாட்டர் ரியாக்டர் கூட ஒரு மாடல் வச்சுருக்காங்க. முதுமக்கள் தாழி, இது வந்து விவேக் அவரோட காமெடியில் வரும். முதுமக்கள் தாழி அப்படின்ற வார்த்தை அது இதுதான். விவேக் சாரோட ஞாபகம் தான் வருது இங்கே. இந்த சுந்தர்சி சாரும் விவேக் சாரும் நடித்த படம் வந்து எடுத்த இடம் தான் இது அப்படின்னு. மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான்ன்றது. அதுக்கப்புறம் போனால் பழைய சிற்பங்கள், மரச்சிற்பங்கள், இதெல்லாமே மரத்தில் சிற்பங்கள். ஸோ டீட்டெயிலிங் மரத்தில் கொடுக்குறாங்க பாருங்க அந்த காலத்தில். மெட்டல் ஆங்க்லெட்ஸ், இதெல்லாம் மெட்டல் ஆங்க்லெட்ஸு, யாழியெல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்க அப்படியே மரத்தில். அப்பா, லக்ஷ்மி சிலை, கோபுர கலசம், இது வந்து மாடர்ன் பீரியட், இப்போ இருக்கிற கலசத்தோட லுக் அப்படிங்கிறாங்க இது. பூஜை மணி, மெட்டல் செயின் இதெல்லாம் இருக்கு. பூஜை ஆப்ஜெக்ட்ஸு இதெல்லாம் இருக்கு. இங்கே கொஞ்சம் வுடன் கார்விங்ஸ்லாம் இருக்கு. நம்ம அப்புறம் பார்ப்போம் இதை. அப்புறம் பிரான்ஸ்ல செஞ்ச படிமங்கள் தான் பிரான்ஸ், சாரி, ஆமாம். ஸோ அதெல்லாம் இருக்கு இங்கே. அதுக்கப்புறம் உடுக்கை, தவிழ், கமாரம், இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையுமே ஒரே இதுவாக நினச்சிட்டோம். நான் உங்களை பற்றி தெரியல, பட் நான் ரொம்ப நாளாக வந்து எல்லாமே ஒன்று மாதிரி தானே அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இது பேர் தமுக்கு, இது கமாரம், இது பம்பை, அதுக்கப்புறம் தவிழ், இது வந்து உடுக்கை இருக்கு, நாதஸ்வரம்.
மோர்சிங் பேர் மோர்சிங்னு சொல்றாங்க, ஆனா ஜிங்சாக்குன்னு நம்ம சொல்லுவோம். அஞ்சு தலை விநாயகர் இருக்காரு பாருங்க. வீணை, தம்பூரா இதெல்லாம் இருக்கு. நான் பேக் சைடில் நிற்கிறேன் ஆக்சுவலா. பிரம்மதாளம் அப்படின்னு போட்டிருக்குது. பிரம்மதாளம், சீன களிமண் ஜாரு, மினரல்ஸ், ராக் அண்ட் மினரல்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ராக் அண்ட் மினரல்ஸ் செமையா வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இங்கதான் பாருங்க சங்கு. சங்கு மட்டும் இல்லைங்க, மேல பாத்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட மீன்கள், கடல் மீன்கள், சக்கர் ஃபிஷ், அட்டை எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பாம்பு வெரைட்டிஸ், கட்டி விரியன், கோப்ரா இதெல்லாம் வந்து பயங்கரமா. அதாவது சாரப்பாம்பு, சாரைப்பாம்பு எல்லாம் அப்பா இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ஐயோ, எனக்கெல்லாம் கொஞ்சம் பாம்புனா கொஞ்சம் பயந்தாங்களி. இதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. வேற மாதிரி பாம்புகள், அப்புறம் தேள்கள், தேளு, முள்ளெலி, அதாவது பார்க்கு பையன் நினைக்கிறேன், ஆனா அவங்க ஹார்ன் ரேட்னு போட்டிருக்காங்க அதுக்கு பேரு. அப்புறம் பூரான், சென்டிபீடு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் வச்சிருக்காங்க. பட்டர்ஃப்ளைஸ் வச்சிருக்காங்க, தேள்கள், இதெல்லாம் கற்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாசில்ஸ். இதெல்லாம் இந்த காலத்து பேர்டு. ஒரிஜினலா என்னன்னு தெரியல, ஒரிஜினலை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. பட் வேற லெவலில் ஒரு நஜக்கரடி நினைச்சுவேன். இதெல்லாம் கொஞ்சம் சாயங்காலம் வந்து என்னன்னா கதிரை இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டென்ஷனா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆசை எனக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் போல இருக்குங்க. ஒரிஜினலை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு இந்த மாதிரி இதில் பண்றாங்களா என்னன்னு தெரியல. பார்க்க ரொம்ப ஒரிஜினலா இருக்கு. ஹார்மோனியம் வந்து பாருங்க, துப்பாக்கி, அப்பா எவ்வளவு பெரிய துப்பாக்கி, எவ்வளவு பெரிய குண்டு, இவ்வளவு பெரிய குண்டெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஏதாவது குட்டி இது நம்ம மேல வீசினாலே தூக்கி எரிஞ்சாலே நம்ம செத்துருவோம் வழியில. இவ்வளவு பெருசா யோசி என்ன புரியவே இல்லைங்க எனக்கு. எப்படி அப்போ மனுஷங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்களா இல்ல என்னன்னு ஒண்ணும் புரியல. இந்த கல்ல தூக்கவே 2-3 பேர் வேணுமேங்க. எவ்வளவு பெருசுலாம் கல்லெல்லாம் எங்க தூக்குறது? தூக்கி இதை லோட் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. டைனோசர் நிக்குது, இங்க ஒரு டைனோசர் நிக்குது. ஸ்கல்ப்சர் கேலரிலாம் வந்து மூடி இருக்காங்க போல இருக்கு. காந்தி மியூசியமே வந்து சொன்னாங்க மாதிரி ஏதோ வேலை நடக்குதான். ஸோ அதே வந்து கொஞ்சமா எடுத்து ஏதோ ஒரு பில்டிங்குள்ள வச்சிருக்காங்களாம். அதுல இருக்கிற காந்தி அவங்களோட காந்தியடிகளோட இதுக்கு திங்ஸ் எல்லாம் அங்க போய் நீங்க போய் பாத்துக்கலாம். அது வந்து அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்க நான் போயிட்டு இருக்கேன், நடந்தான் உள்ள போயிட்டு இருக்கேன். உள்ள போய் பார்க்கணும். மெயின் டைம் காந்தி இங்க இருக்காரு. ஸோ அங்க போறேன். போயிட்டு உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. எடுத்தா அலோவ் பண்ணாங்கன்னா ஓகே. இங்கே அலோவ் பண்ணாங்க, அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணேன் ஆக்சுவலா வீடியோ எடுக்க. நீங்க அங்கேயே அலோவ் பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இதுதான் வந்து காந்தி அஸ்தி பீடம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து காந்தி நினைவு அருங்காட்சியக கட்டிடத்தின் முன்பகுதியில் இது அமைந்துள்ளது. காந்தி அஸ்தி வைக்கப்பட்டுள்ள பீடம் மையத்திலும் சுற்றிலும் எழில் சார்ந்த சுவர் அமைப்புகளும் நல் தோற்ற வாயிலும் கொண்டு சீரமைக்கப்பட்டு இந்த அஸ்தி பீடம் புதுப்பொலிவுடன் விளங்குகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து தங்களது காலணிகளை இங்கே விடவும், ப்ளீஸ் லீவ் யுவர் ஃபுட்வேர் போட்டிருக்காங்க. இப்பதான் ஜஸ்ட்னோ ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பொண்ணும் செருப்பு நல்லா போட்டுக்கிட்டு அழகா அப்படி நடந்து உள்ள வந்தாங்க. என்ன ஏது என்னன்னு தான் பார்க்காம உள்ள வந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து காந்தி அவங்களோட அஸ்தி இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை சுற்றி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இடத்துக்கு பார்ப்போம். ஸோ இது வந்து காந்தி காந்தியடிகளின் குடிசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரெப்ளிகா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் கிடையாது, ஒரு ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா
வார்தா நகரிலிருந்து 4 மைல் தொலைவில் இருக்கும் சேவா கிராமத்தில் உள்ள இந்த குடிசையில் 1936 முதல் 1946 வரை காந்தியடிகள் வசித்துள்ளார். இக்குடிசையிலிருந்து தான் அவர் தம் பல்வேறு நிர்மாண திட்டங்களை உருவாக்கினார். மேலும் 1942 சரித்திர புகழ்பெற்ற இந்தியாவை விட்டு வெளியேறு தீர்மானத்தை தயாரித்தார். இதுக்குள்ள போலாம் போல இருக்கு. இதுக்கு வந்து 50 ரூபா சொன்னாங்க. 50 ரூபா கொடுத்துட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். இதெல்லாம் போட்டிருக்காங்க. மைசூர் ரெட்டிஸ் 1767 ஹைதர் அலி அவங்களோட லைஃப் எல்லாம் போட்டிருக்காங்க. மராட்டா அண்ட் சீஃப் ரெசிஸ்டன்ஸ் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் வார் 1845 நடந்ததை பற்றிலாம் போட்டிருக்காங்க. சேஞ்சஸ் ஆஃப் ஸ்லேவரி இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இதுதான் வந்து மேட்டர். ஸோ த ஃபர்ஸ்ட் ஷாட் 1857 கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்கூலில் வந்து படித்ததா ஒரு மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் டக்குன்னு கேட்டால் சொல்லிக்கிறேன். பட் இதெல்லாம் படிக்கும்போது செய்திகள் மதுரை வந்தது 1919 ஒரு தடவை, 21 ஒரு தடவை, 27 ஒரு தடவை, 34 ஒரு தடவை, 46 ஒரு தடவை வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் ஃப்ளாக். ஸோ ஃபஸ்ட்டு வந்தே மாத்திரம்னு போட்டு நமக்கு ஃப்ளாக் இருந்திருக்கு. அது வந்து சாஃப்ரான் ஒயிட்டு க்ரீனில். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து மாற்றிருக்கிறாங்க. அவங்க வந்து என்னத்தையோ போட்டு அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஃப்ளாகு. அதுக்கு அடுத்தது திருப்பி காந்திஜி வந்து ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஃப்ளாக் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் வெறும் ஒயிட்டு வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காந்தி அவங்களோட அந்த இல்லையா அதை வச்சு ஒரு ஃப்ளாகு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அசோக சக்கரோட ஒரு ஃப்ளாக். ஸோ இதெல்லாம் வந்து காந்தியடிகள் அவங்களோட லைஃப் போட்டிருக்கு. அவரோட ஃபோட்டோஸு. இது வந்து பாசிவ் சத்தியாகிரகம், பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் சத்தியாகிரகம் மூமெண்ட். காங்கிரஸ் எலெக்டட் காந்திஜி as a president. அது ரவீந்திரநாத் டாகூர் அவங்களோட இருக்கும்போது. அப்புறம் இது வந்து சரோஜினி நாயுடு அவங்க கூட இருக்கும்போது ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து சத்தியாகிரகத்துக்கு இதெல்லாம் வந்து சண்டை போட்ட டைம். குவிட் இண்டியா மூமெண்ட்டு, தமிழ்நாடு இந்த குவிட் இண்டியா ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போராடி இருக்காங்க. காமராஜர் ஐயா, சத்தியமூர்த்தி ஐயா, அதுக்கப்புறம் வந்து என்எம்ஆர் சுப்பராமன், சிதம்பர பாரதி, வைத்தியநாத ஐயர், அப்புறம் பி.கே. ராஜகோபாலன், கணேசன், நிறைய பேர் நம்ம வந்து தமிழ்நாடுகளில் வந்து இருந்திருக்காங்க குவிட் இண்டியா மூமெண்ட்டில். ஸோ அவங்கெல்லாம் வந்து கஸ்தூர்பா அவங்க போன டைமில் 1944. காந்தி மியூசியம் முடிஞ்சிருச்சு. நான் ஏன் வந்து நாங்கன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா 2 விஷயம். நான் சோலோ ட்ரிப் வந்திருக்கேன். இருந்தாலும் நம்ம அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வடிவேல் டைலாக் தான். வெளியே தெரியாது ஒரு உருவம், உள்ள பல ரூபங்கள் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பார்க்குற நீங்களும் ஒரு 10 பேரோ 15 பேரோ பார்ப்பீங்களே, அந்த 15 பேர் ப்ளஸ் நானும் சேர்ந்து போனால் எப்படியோ அந்த மாதிரி தான். இந்த டைலாக் நீங்கள் நிறைய யூடியூபர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது பரவாயில்லன்னு நானும் சொல்கிறேன், அவ்வளோதான், வேற எந்த மேட்டரும். ஸோ உள்ளே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மியூசியம்லேயும் அப்படி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வீடியோ எடுத்து. இந்த மியூசியம்லேயும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா மெயின் காந்தி மியூசியம் வந்து இதை காட்டுற மாதிரி இதுதான் வந்து மெயின் மியூசியம். இங்கே வந்து ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்றதுனால இங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் 2 months என்னமோ ஆகுமா. 2 monthsக்கு மேலே தான் நம்ம ஏதோ பண்ணுவாங்களாம். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் மேட்டர். ஸோ பகவதி மோகன் போஜனாலயா. ஸோ பகவதி மோகன் போஜனாலயா வந்திருக்கோம். எனக்கு இங்கே தான் கேமரா வைக்க கரெக்டாக இருந்துச்சுட்டு இங்கே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். மிஸ்ஸி ரொட்டி வந்து என்னோட ஃபேவரட். ஆக்சுவலாக இங்கே நான் வந்து தாலி ஆர்டர் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் மிஸ்ஸி ரொட்டி என்னோட ஃபேவரட்.
அதனால மிசி ரொட்டியும் மஷ்ரூம் சுக்காவும் சொல்லியிருக்கேன். சொன்னது பன்னீர் சுக்கானா மஷ்ரூம் சுக்கான்னு உளறிருக்கேன். வேற ஏதாச்சும் சொல்லணும், அது இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும். எனக்கு இது இந்த இடத்துக்கு ரொம்ப வருஷம் வந்து முன்னாடி வந்ததா ஞாபகம், எங்கள் அப்பா அம்மா கூட வந்த போது. ஸோ இப்போ வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து ஏதாவது புலாவ் சொல்லலாமா, இல்லை பிளெயின் ரைஸ் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாமா, இல்லைன்னா இன்னொரு ரோட்டி ஏதாச்சும் சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி என்னன்ட்டு. ஸோ வந்ததும் சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ திடீர்னு ஒரு டொமேட்டோ மசாலா பாப்பட் வேறு சொல்லியிருக்கேன். எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். ஸோ அதுவும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ரொம்ப சீப்பு. நம்ம ஊர்லலாம் இந்த டொமேட்டோ மசாலா பாப்பட்டை 90 ரூபா 100 ரூபா போட்டு தீட்டிடுவாங்க. இங்கே 30 ரூபா. ஸோ அதனால சொல்லியிருக்கேன், பார்ப்போம். ரொட்டி அண்டு பன்னீர் சுக்கா கிரேவி. இங்கே பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இன்னும் நான் சொன்ன டொமேட்டோ மசாலா பாப்பட் வரல. ஸோ அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ட்டு குடிச்சிருவோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிசி ரொட்டி. மிசி ரொட்டி செம்மையா இருக்கு. ஈவன் எதுவுமே நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி, பட் ஓகே. டொமேட்டோ மசாலா பாப்பட் வந்துருச்சு. ஒரு மினி ஜிகர்தண்டா நட்ஸு போட்டு வாங்கியிருக்கேன். இதை பாருங்க, நட்ஸ் எல்லாம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிகர்தண்டா. நேற்று நான் குடிச்சது வெறும் ஜூஸ், பால் சர்பத். இதுதான் ஆக்சுவல் ஜிகர்தண்டா. வண்டியூர் பார்க் வந்திருக்கோம். இது இப்போ ரீசெண்டாக கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது என் ரூம்லேருந்து நடக்கிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து போட்டிங்லாம் வேற இருக்கு. போட்டிங் எப்படின்னா மினிமம் 2 பேர். நம்ம தனியாக வந்ததுனால நம்மளால போட்டிங் போக முடியல. ஸோ அதை விட்டாச்சுன்னா கிட்ஸ் பால் பிட்ஸு இதெல்லாம் சின்ன வயசுல ஆசை. அப்போல்லாம் ரொம்ப இடத்துல இருக்காது, இப்போ கண்ட இடத்துல இருக்கு. ஆனால் நம்ம ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஸோ ஸோ அதான் மேட்ரு. எல்லாம் ஒரே தளபதி பாட்டா போட்டு அழுத்துறாங்க. ஆமாம், இதோ இங்கே வந்து இதோ இந்த பலூன் இதெல்லாமும் ரொம்ப ஆசைங்க சின்ன வயசுல. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பட் இப்போ விளையாட முடியாது. ஏஜ் பார் மூஞ்சி போர் ஆயிடுச்சு நம்ம வந்து. ஸோ அதனால நம்ம இன்னும் வேடிக்கை தான் பார்க்கணும். இந்த டிராம்போலின் எல்லாமும் இருக்கு. அப்புறம் இது இந்த டிராம்போலின் யூஸ்வலாக டிராம்போலின்ல எப்போ பாரு 2 குழந்தைங்க குதிச்சுன்னு இருப்பாங்க. இப்போ ஏதோ காணோம். அப்புறம் அப்படியே ஃபுல்லாக வாக்கிங் ஸ்பேஸ் தாங்க. இந்த வாக்கிங் ஸ்பேஸ் நிறையா இருக்கு. மேபி இப்போதான் நியூவாக திறந்துருக்கனால நிறைய விஷயம் வரல போல இருக்கு. குதிரை ரைட்லாம் இருக்கு. நம்ம போய் ஏறி குதிரையை ஏன் கஷ்டப்படுத்துவானேன்ட்டு நான் குதிரை ரைட்லையும் ஏற போறதில்ல. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. அடல்ட்ஸ்க்கு 20 ரூபா வாங்குறாங்க. கிட்ஸுக்கு வந்து 10 ரூபா. நாட் பேட் ஆக்சுவலாக. 20 ரூபா 10 ரூபாய்க்கு நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா வேற லெவல் ஒர்த்து தான். இந்த வராங்க பாருங்க, ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு குழந்தையும் குதிரையில. இந்த மாதிரிலாம் இருக்கு குதிரை ரைட்லாம். பீச்சில் நமக்கு இருக்கிற மாதிரி, நம்ம ஊர் மெரினா பீச்சில் இருக்கிற மாதிரி குதிரை எல்லாம் இருக்கு. சாரி, நம்ம வந்து நீ ஏன் குதிரையில போல அப்படின்ட்டு யாராச்சும் டவுட் வந்துச்சுன்னா, குதிரையோட நலன் கருதி நான் போல. ஆமா, உண்மை அதுதான். போக முடியாதுலாம் இல்லை. இப்போ நினைச்சேன்னா கேட்டனா ஏற்றுவாங்க. பட் குதிரை பாவம். நம்மனால வந்து குதிரையை கஷ்டப்படுத்தக்கூடாது காலத்துக்கு ஒன்றும். யானைனா கூட என் வெயிட் பெருசா எனக்கு தெரியாது, அதுவே தப்பு தான்.
யானைனா கூட எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை யானை சவாரி பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அதுக்காக இங்கே யானையாடா கூப்பிட்டு வர முடியும்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. சும்மா சொல்கிறேன், ஒரு ஆசை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து ஒரு பயங்கரமான இடமா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதோ இங்கே சருகா மரம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு தான். இந்த அப்பா அம்மாக்களுக்கு வந்து இந்த பிள்ளைங்களை எங்கே கூப்பிட்டு போகிறது சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்படின்னு தெரிலன்னா நேராக கூட்டாந்து இங்கே விட்டுறலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷயம் இருக்குது. ஆனால் என்ன, இப்போ இருக்கிற குழந்தைங்கலாம் பயங்கர பிரில்லியன்ட்டு. ஒரு 2 நாள் வருவாங்க, 3வது நாள் போர் அடிக்குது திருப்பி திருப்பி அதே தான் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குது இங்கே. ஸோ இனி மதுரை மக்கள் இல்லை யாராவது மதுரைக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மேட்டர் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா வண்டியூர் பார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து கேகே நகர், மதுரை கேகே நகரோட ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குல்ல, அதுக்கிட்ட தான் நான் தங்கியிருக்கேன். அந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது தெரியும். இது ஒரு பெரிய ஸ்பேஸ். இது செமையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒர்த்து தான், நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இடத்த. இது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்துருச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் இருக்குது. ஜிகர்தண்டா வச்சுருக்காங்க, ஜிகர்தண்டா கடை இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாமோ இருக்குது. வாங்க உள்ளே போய் காட்டுறேன் இன்னும்.